ஏக்கா ஏக்கா. என்ன நாம வாரோன்னு சொல்லியும் கூட நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா வீட்டை யாருமே இல்லாம நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. வாட்டி நெட்டவள்ளி, ஏன்டி இவ்வளோ நேரமாயிட்டு வரதுக்கு? ஏக்கோ, நான் மட்டும் தனியா தானக்கா வந்தேன், மெதுவா வந்தேக்கா. சரி, பிள்ளைகளாம் எங்க? யாரையும் காணோம், வீடே வெறிச்சோடி இருக்கு. அது வாட்டி பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க டி பரீட்சைக்கு. ஏக்கோ, பரீட்சையெல்லாம் முடிஞ்சதுல்லக்கா பிள்ளைகளுக்கு? ஏட்டி 12th தாண்டி முடிச்சிருக்கு, 10th இன்னும் ஒரு பரீட்சை இருக்குடி. ஆமா ஆமா, நம்ம அனிசும் ஆனந்தும் 10th எழுதுறானுங்கல்ல. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாட்டி, இன்னும் ஒரு பரீட்சை முடிஞ்சது, 2 மாதம் லீவு. எப்படித்தான் இதுகளை வச்சு சமாளிக்க போறோமோ தெரியலடி. சத்யா சோனி சண்டை, அனிசா அஜய் சண்டை, எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலப்பா. ஏக்கோ, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, நீ நிக்க வச்சே பேசிட்டு இருப்பியாக்கா? குடிக்க எனக்கு காப்பி கொடுக்கா. ஆட்டண்டி, வா வா, வந்து போய் கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிட்டு வா, நான் காப்பி எடுத்துட்டு வரேன், அப்புறம் டிஃபன் சாப்பிடலாம். பாட்டி நெட்டவள்ளி எப்போ வந்த? ஏக்கா, நான் இப்பதாக்கா வந்தேன். ஏட்டி வந்த கலப்பு தீரணும்ல, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாடி. உனக்கு பிடிச்ச பண்டமெல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. கோமதிக்கா, எனக்கு பிடிச்ச பண்டமெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களா? இந்த வந்துடுறேன். ஏட்டி அத்தை ரூம்ல இருக்காங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாடி. அத்தே அத்தே, நல்லா இருக்கீங்களா அத்தே? யாரு நம்ம நெட்டவள்ளியா வந்திருக்குது? ஆமாங்க அத்தே. பாடி நெட்டவள்ளி வந்து உட்காரு வா. அத்தே, அப்புறம் எப்படி இருக்கீங்க? உடம்புலாம் சௌரியமா? ஃபோன் செய்தாலும் எடுக்கிறது இல்லை, என்ன பிஸியாக இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லடி, வயசாயிட்டு இல்லடி, கை கால் வலி மூட்டு வலி தாண்டி, வேற ஒன்றும் இல்லை. அத்தை, பரீட்சை லீவ் வரப்போகுது, பிள்ளைங்களெல்லாம் நான் ஊருக்கு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அக்காட்ட கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அக்கா அனுப்பி விட்ருவாங்க. என்னன்னு நீங்கள் பேசிட்டு சொல்லுங்க அத்தை. ஏட்டி இந்த பிள்ளை குட்டிகளை கூட்டு போய் நீ ஒன்றும் சமாளிக்க முடியாதுடி, நானும் நாளா தாண்டி இருக்கு, இதில் கூட்டு போய் நீ என்னடி செய்வ? அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. என்கிட்ட எல்லா பிள்ளைகளும் நல்லா அன்பாக விளையாடுவாங்க. அவங்களோட சேர்ந்து நான் ஆத்தங்கரைக்கு போவேன், மாங்காய் பறித்து சாப்பிடுவோம். நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு வரோம் அத்தை. அடுத்தாப்புல எனக்கு கல்யாணம் வச்சுருவாங்க. அப்புறம் வந்து நான் இப்படி கூட்டிகிட்டு போக முடியாது அத்தை. சரிடி, நீ ஒரு 10 நாள் இங்கே இருந்துட்டு போட்டி, பிள்ளைகளுக்கு பறிச்சு முடியட்டும், முடிஞ்சோடனே என்னன்னு பார்த்து கூட்டிட்டு போகலாம். சரிடி, நீ வந்து நேரம் ஆயிட்டு போறதுக்கு, நீ போய் சாப்பிடு முதல்ல போ. ஏட்டி, எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா கோமதியே? ஏங்க ஒரு 2 நிமிஷம் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சிடுறேன், சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஏங்க எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன், நீங்க சாப்பிடலாங்க. ஏட்டி, நேத்து தம்பியை ரொம்ப நான் ஏசிட்டேன். அந்த தம்பி இப்போ எங்க? அவனை கூப்பிடுங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றோம். மாமா அவர் நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரல மாமா. என்னம்மா சொல்ற? வரலைன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் ராத்திரியோட ராத்திரியா போய் தேடி அவனை கூட்டு வந்திருப்பேனே. இல்லை மாமா, பயப்படுற மாதிரி இல்லை, அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அவசரம்னு சொல்லி இவரை கூப்பிட்டுருக்கிறாரு, அதுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காரு மாமா. இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. சரி லட்சுமி, அவன் எப்போ வந்தாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க. ஏட்டி, மக்கள் எங்க இன்னும் காணோம்? பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தரும் கீழே வரல, இன்னைக்கு கிளம்பல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க சத்யாவுக்கு பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க, அனீஸுக்கும் அஜய்க்கும் தாங்க பள்ளிக்கூடம் இருக்கு, அவங்களுக்கு இன்னும் 2 நாள் பரீட்சைக்கு படிக்க ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க. சரி, படிக்க லீவ் விட்டா என்ன, வந்து சாப்பிட்டுட்டு போய் படிக்கலாம்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாமா ஊர்ல இருந்து என் தங்கச்சி நெட்டவள்ளி வந்திருக்கா மாமா, அவள் வந்து பிள்ளைங்களோட பேசிட்டு இருக்கா மாமா. அப்படியா? நெட்டவள்ளி எப்போ ஊர்ல இருந்து வந்தா? மாமா இன்னைக்கு காலையில தான் மாமா வந்தா. சரிம்மா, நான் எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். நெட்டவள்ளி பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வைங்க. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படிக்க சொல்லுங்க. நான் நெட்டவள்ளியை சாயங்காலம் வந்து பேசுகிறேன்னு சொல்லுங்க.